ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரலேருந்து நான் உங்கள் சோனியா. இன்றைக்கி நம்ம ரமண மகரிஷியை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய இன்ட்ரொடக்ஷன்லாம் தேவைப்படாது. அவரை எல்லாருக்கும் தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக அவரை தெரியும். நம்ம இருக்கிற காலகட்டத்தில், அதாவது இது சமகாலத்தில் இருந்த ஒரு பெரிய மகரிஷி அவர். ஃபிசிக்கலாக அவரை பற்றின ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இளையராஜா சார் ஒரு இடத்துல மகரிஷியை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியில் ஜீசஸ்க்கு நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரமண மகரிஷி ஒருத்தருக்கு தான் அது நடந்திருக்குன்னு. சரி, அவரை பற்றி பார்ப்போமா? கம் லெட்ஸ் see in detail. 1879 1879 வருஷம் ஒரு பிராமின் ஃபேமிலியில் தான் அவர் பிறந்தார். வெங்கட்ராமன் ஐயர் அதான் அவர் பேர். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியெல்லாம் இல்லை, ஒரு நடுத்தர குடும்பம் தான். படிக்கலாம் வச்சாங்க. அவங்க அண்ணன் தான் அவரை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணாங்க. அவங்க அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகணும், அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவரை ஒரு அட்வொகேட் ஆக்கணும்னு தான் நினச்சாங்க. அவங்க அண்ணனோட கட்டுப்பாட்டில் நான் தான் சொன்னேன், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகணும், ஒழுங்காக படிக்கணும், அப்படி தான் அவர் வளர்ந்தார். அவர் நல்லா படிக்கவும் செய்வார். அவருக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது அவர் மாமா வீட்டில் இப்படி சாதாரணமாக படுத்து இருக்கும்போது அவர் இறந்துட்ட மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு அவர் ரொம்ப பயந்து போய் அப்படி அருணாச்சலா அப்படின்னு கத்தி அலறி எழுந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த அருணாச்சலான்ற வார்த்தையை வந்து அவர் கேட்டதும் கிடையாது, அவர் சொன்னதும் கிடையாது. அது ஏன் சொன்னேன்னு அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. நிறைய மனக்குழப்பங்களுக்கு ஆளாகிறாரு. அவரோட ஐடென்டிட்டி என்ன, தான் யார் அப்படின்ற விஷயத்த தேட ஆரம்பிக்கிறாரு. அவருக்குள்ளே அவர் நிறைய கேள்விகள், அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார், யாரோடையும் பேசுறதில்ல. அவருக்கு டெத்தை பற்றின ஒரு பயம் ஏற்படுது. ரொம்ப தனிமையாக இருக்கிறாரு. ஒரு டெட் பாடி மாதிரி படுத்துக்கிறாரு, ரொம்ப அமைதியாக, யாரோடையும் பேசாமல் கொள்ளாமல், ஒரு சலனமும் இல்லாமல் ரொம்ப மனசை அமைதிப்படுத்தி அவர் அப்படியே படுத்திருக்கிறாரு. அந்த அமைதியில் அவர் மைண்டுக்கு வந்த ஒரே விஷயம், அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் திருவண்ணாமலை தான். அவர் உடனே வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பி வந்துடுறாரு. கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் கொடுத்து ட்ரெயினில் வராரு. இப்போ காதில் இருக்கிற கடுக்கனை விற்று அந்த காசையும் உபயோகப்படுத்துகிறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தே அவர் வந்து திருவண்ணாமலை வந்து சேர்றார். திருவண்ணாமலை ரீச் ஆயாச்சு. அவரோட மேலாடைகள், அவரோட பூநூல் எல்லாத்தையும் களையிறாரு. இவ்வளவே அவரோட தலைமுடியும் ஃபுல் ஷேவ் பண்ணி மொட்டை அடித்து அப்படி இருக்கார். திருவண்ணாமலை கோயிலில் அங்கங்கே உட்காந்து அவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அங்கே இந்த சின்ன பசங்க அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவரை தியானம் பண்ண விடாமல் கல்லாலெல்லாம் அடித்து ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாரு. அவரும் வந்து மரத்து மேலெல்லாம் ஏறி உட்காந்தெல்லாம் தியானம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த குழந்தைங்க, சின்ன பசங்க அவரை வந்து ரொம்ப இது பண்ணோடனே அவர் வந்து இது பிடிக்காம அவர் பாதாள லிங்கம், இப்போவும் திருவண்ணாமலையில் அது இருக்குது, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாதாள லிங்கம் அது உள்ள இறங்கி போய் ஒரு கார்னரில் போய் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ரமண மகரிஷி சாதாரணமாக தியானத்தில் இருந்தாலே நாட்கணக்கெலாம் இருப்பாராம். அப்போ அவர் இந்த வாட்டியும் ஆழ்ந்த தியானத்தில் டேஸ் கணக்கில் உட்காந்துருக்காரு. அதில் இந்த எறும்பு அது மாதிரி பூச்சியெல்லாம் அவரை வந்து கையில் காலெல்லாம் கடித்து அவரை புண்ணாக்கி, அவருக்கு அந்த ஆழ்ந்த தவத்தில் அதுவுமே அவருக்கு எதுவுமே தெரியல. இந்த கரையான் கூட அவரோட காலில் அரிக்க ஆரம்பிச்சிருச்சான். அவர் அப்பயும் கலையாமல் ஒரு ஆழ்ந்த தவத்தில் தான் இருக்கிறாரு. அப்போது சேஷாதி சுவாமிகள்னு ஒரு பெரிய சுவாமிகள், அவர் வந்து ஆக்சிடெண்ட்டாக பாதாள லிங்கத்தை சாமி கும்பிட போகும்போது இவரை பார்க்குறாரு. யார் இந்த பையன் இவ்வளோ உடம்பெல்லாம் காயத்தோடு இப்படி உட்காந்துருக்கானேன்னு அவர் தான் இவரை வெளியே கூட்டிகிட்டு வந்து வைத்தியெல்லாம் பண்ணி சரிയെல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி வந்து இதுதான் இடம், இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அவருக்கு கால் போன போக்கில் அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார், எங்கே வேணால் உட்காருவார், தின்ன கிடைச்சா படுப்பார், என்ன கிடைக்குதோ சாப்பிடுவார், அந்த சாப்பிட்ட கையை கூட உடம்புலேயே துடைப்பார். அவருக்கு உடல்ன்ற ஒரு விஷயமே கிடையாது, அவருக்கு எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மனசு, அவரோட மைண்டு, நினப்பு எல்லாத்துலேயுமே, அவர் ஆன்மா எல்லாத்துலேயுமே அண்ணாமலையார் மட்டும்தான். சில வருடங்களுக்கு அப்புறம் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஆஹா, இப்படி ஒரு மனுஷனா, இப்போ அவரோட தவ வலிமை, அவரோட எல்லா நல்ல விஷயங்களும் தெரிய ஆரம்பித்து அவரை
போய் பார்க்குறது, அவரை சுற்றி ஒரு கூட்டம் சேர்றதுன்னு இருந்தது. கூட்டம் சேர்றதுன்னா அவர் ஏதாவது ஸ்பீச் கொடுப்பார், பேசுவார், அதெல்லாம் அவர் சைலண்ட்டாக இருப்பார். அவர் எங்கே வேணால் இருப்பாராம். மாமரத்துக்கு கீழே திண்ணை மேலே எல்லாம் உட்காந்துருப்பாராம். ஆனால் அவர் கூட்டம் அவரை சுற்றி அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போவாங்க. அவருக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுவாங்களா, அவர் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்களா. அந்த சாப்பாடு 2 நாள் 3 நாள் வரைக்கும் அப்படியே வாயிலேயே அது வச்சபடியே இருக்குமா, முழுங்க கூட மாட்டாராம். அவருக்கு அது அப்படி சாப்பாடு கொடுத்தாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு எப்போவுமே ஒரு தியான நிலையிலேயே அவர் இருப்பாராம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 1922 அவரோட அம்மா இறந்துடுறாங்க. அழகம்மாள் சமாதின்னு அவரை புதைச்ச இடத்துலையே அவரும் அங்கே அதை சுற்றியே அவர் இருக்கார். அது பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் தியானம் பண்ணுவார், திரும்பி வருவார். அதை சுற்றியே அவர் இருக்க ஆரம்பிக்கிறாரு. நாளடைவில் அது ஒரு ஃபார்மேஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் 1924 அவரோட ஃபாலோவர்ஸ், அவரோட பக்தர்கள், அவரை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாரும் சேர்ந்து ரமண ஆசிரமத்தை கட்டுறாங்க. எக்கச்சக்கமான பேர் குவிய ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் ஃபாரினர்ஸ் தான் இவரை நிறையா ஃபாலோ பண்ணாங்க. வெஸ்டர்னர்ஸ் தான் இவரை பார்க்க ஆரம்பித்தாங்க, இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அவரோட ப்ரீச்சிங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், டோன்ட் சர்ச் எனிதிங் அவுட் சைட், எவ்ரிதிங் இஸ் இன்சைட். உனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உள்ளது. இந்த யூனிவர்ஸ்ன்னு ஒன்று வெளியே இல்லை, இந்த யூனிவர்ஸ் இஸ் யூ. உனக்குள்ளே தான் அந்த யூனிவர்ஸே இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ அது உனக்குள்ளேயே தேடு. நீ வெளியே போயிட்டெல்லாம் இது பண்ணாத, உனக்குள்ளேயே அதை தேடு. யூ வில் கெட் வாட் யூ வாண்ட். நான் அப்படிங்கிறதே அவர் ரொம்ப ஈகோவாக கருதுவார். ஒரு வாட்டி ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரை மீட் பண்ண வந்தப்போ அந்த மகரிஷி அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட நீ யாருப்பான்னு கேட்டிருக்காங்க. அவர் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொன்னேன். அது நீ பண்ணுற தொழில், நீ யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் நான் ஜான்னு சொல்லியிருக்கேன். அது உன்னோட பேர், நீ யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்காங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரும் நிறைய டைப்பாக பதில் சொல்லி பார்க்குறாரு. அது எதுவுமே கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் அவர் ஐயா நீங்களே சொல்லுங்கள், நான் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீ யாருங்கிறது நீ தான்ப்பா சொல்லணும். உனக்குள்ளே போய் நீ தான் தேடணும். நீ அப்படிங்கிற விஷயம் உன் பேரோ இல்லை நீ படிக்கிற படிப்போ, உன்னோட தொழிலோ, இல்லை நீ வாழ்கிற வாழ்க்கையோ, உன்னோட தரமோ, இல்லை உன்னை சுற்றில் இருக்கிற ஆளுங்களோ, உன் சொந்தக்காரங்களோ எதுவுமே கிடையாது. நீன்ற உன்னோட ஆன்மா, உன் ஆன்மா செய்கிற செயல். யாருமே பட்னியாக இருக்கக்கூடாதுங்கிறது அவரோட ஒரு ஆசை. அவரை தேடி வரவங்க கிட்ட அவர் சொல்கிற ஒரே விஷயம்னா, எனக்கு ஒன்றுமே வேணாம், எனக்கு எதுவும் செய்யாதீங்க, வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்கன்னு. அது இன்ன வரைக்கும் ரமண ஆசிரமத்தில் அவரோட ஃபாலோவர்ஸால் ஃபாலோ பண்ணப்படுது. 3 வேளையும் சாப்பாடு இருக்குது, யார் வேணாலும் போய் சாப்பிடலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே பெரிய யோகிகள், முனிவர்கள் நிறைய பேர் போய் சாப்பிட்ருக்காங்க. இன்னொன்று, எல்லா உயிரையும் ஒரே போல் பார்த்தாரா. அவர் ஒரு மயில் வளர்த்தாரு, மாடு வளர்த்தாரு, அணில் கிட்டலாம் பேசுவாராம். மனுஷங்கிட்டலாம் ரொம்ப கம்மியாக தான் பேசுவாராம், இதில் பேசவே மாட்டாராம். இஸ் அ மேன் ஆஃப் குறைவான வேர்ட்ஸ். சரி, இப்போ இளையராஜா சார் சொன்னாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வருவோம். அது என்னென்னா, மகரிஷி அவரோட வயிற்றில் கேன்சர் இருக்குன்னு டயக்னைஸ் ஆகுது. அவரோட அவருக்கு சீடர்களே கிடையாது, அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ஃபாரினர்ஸ், அவரை எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு உடலே இல்லையா, எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவங்க எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு விருப்பமே இல்லை. சரி ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சந்தோஷத்துக்காக அவருக்கு சர்ஜரிக்கு அவர் அட்மிட் பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ணுறாங்க. அவர் வயிற்றை ஓப்பன் பண்ணால் அவர் வயிற்றில் கேன்சர் கட்டியும் இல்லை, அவருக்கு கேன்சரும் இல்லை. ஆனால் அவருக்கு கேன்சர் இருந்தது உண்மை, அதை டயக்னைஸ் பண்ணதும் உண்மை. இதை தான் இளையராஜா சார் ரிசரக்ஷன், அவர் திருப்பி உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவர் 14 வருஷம் நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 14 வருஷம் அவர் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக வாழ்கிறாரு. 1950 1950 ஏப்ரல் 14 அன்னைக்கு அவர் ஜீவசமாதி அடைகிறார். இதுதான் ரமண மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு. இன்றளவிலையும் ரமண ஆசிரமம் இயங்கிட்டு இருக்கு. இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஃபாரினர்ஸ் தான் அதை ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரினர்ஸ் தான் சாப்பாடே பரிமாறுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா இப்போயும் அவங்க தான் ஃபுட் சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஒரு ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்த மிகப்பெரிய யோகி அவர். ஸோ நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா கண்டிப்பாக ரமண மகரிஷியோட ரமண ஆசிரமத்தை போய் விசிட் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம்.